விட்டுக் கொடுப்பதும் தீர்வுக்கு வழிகோலும். மலேசியாவில் நல்லிணக்கம் தொடர அவையே திறவுகோல்கள். விழாக்கால விலை உச்சவரம்பு திட்டம் இன்றியமையா பொருட்களின் கையிருப்பை உறுதி செய்கிறது. பள்ளி மாணாக்கர் சீருடையில் ஜாலூர் கமிலாங் சின்னம் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் சூர்யா சம்பத். ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் மதானி பள்ளிவாசல் கட்டுமான நில விவகாரத்துக்கு வெற்றிகரமாக தீர்வு காணப்பட்டது. தொடர்புடைய தரப்புகளுடன் விவேகமாகவும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடனும் அந்த விவகாரம் கையாளப்பட்டது. நாட்டில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பேணவும் ஒருமைப்பாட்டை நிலைக்கச் செய்யவும் அது மிகச்சரியான நடவடிக்கையாக அமைந்தது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பாராட்டினார். இந்த விவகாரம் இஸ்லாத்தின் வலிமையையும் மாண்பையும் எடுத்துரைத்திருக்கிறது. இஸ்லாம் ஆணவத்தை அங்கீகரிப்பதில்லை, தீய எண்ணத்தையும் வெறுப்பையும் பரப்புவதில்லை. மாறாக நன்னெறி, நீதி, அன்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி ஏனையோருக்கு எடுத்துக்காட்டாக அது விளங்குகிறது என பிரதமர் விவரித்தார். அந்த பகுதியில் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் இருந்தது. ஆயினும் ஆலய நிர்வாகம் தொடர்புடைய தரப்புகளுடன் சுமூகமாக பேச்சுகள் நடத்தப்பட்டு ஆலயம் இடமாற்றப்பட்டிருக்கிறது. அனைவரின் இணக்கத்துடனும் இஸ்லாத்தின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் பள்ளிவாசல் அமைக்கப்படுகிறது. எண்ணிய இலக்கு எட்டப்பட்டிருக்கிறது என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஜலன் முன்ஷி அப்துல்லாவில் மதானி பள்ளிவாசலை எழுப்புவதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. அது வட்டார முஸ்லிம்களுக்கும் தலைநகர் மக்களுக்கும் ஓரிட சமூக மையமாக திகழ வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவா உறுகிறார். 1142 சதுர அடி பரப்பளவிலான மதானி பள்ளிவாசல் 4 மாடிகளை கொண்டிருக்கிறது. அவற்றில் நூல் நிலையம், மாநாட்டு மண்டபம், இஸ்லாத்தின் சிறப்புகளை பொதுமக்களுக்கு எடுத்தியம்பும் கலை பண்பாட்டு வளாகம் ஆகியவை அமையவிருக்கின்றன. தலைநகரின் நடுவில் எழுப்பப்படும் இந்த பள்ளிவாசல் இஸ்லாம் மீதான நம்பிக்கையை வேறாக கொண்டிருக்கும், மக்களின் மேம்பாட்டை எடுத்துரைக்கும் தத்துவ சின்னமாக விளங்கும், முஸ்லிம்களை ஒன்றிணைக்கும் களமாக, அதேவேளை சுற்றியுள்ள மாந்தரிடையே அன்பை விதைக்கும் தலமாகவும் மதானி பள்ளிவாசல் இயங்கும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாதோரும் இஸ்லாத்தின் மாண்பை அறிந்து கொள்ள இது வழிகோலும் என பிரதமர் கோடி காட்டினார். மதானி பள்ளிவாசல் கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். ஈகை திருநாள் கொண்டாட்டத்தின் போது இன்றியமையா பொருள்களின் விலை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை உறுதிப்படுத்த விழாக்கால விலை உச்சவரம்பு திட்டம் செயலாக்கப்படுகிறது. அத்துடன் உணவுப் பொருள் விநியோகத்தில் சிக்கல் இல்லாமல் இருப்பதையும் அது உறுதி செய்வதாக பிரதமர் இவ்வேளையில் கூறினார். விழா காலங்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருள்களின் விலை மலிவாக இருப்பதையும் இந்த திட்டம் உறுதியாக்குகிறது. இவற்றை முன்னிறுத்தி உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சு பெருநாள் விலை உச்சவரம்பு திட்டத்தை தொடரும் என பிரதமர் உறுதியளித்தார். இந்த திட்டத்தின் வாயிலாக சந்தையில் பொருள் தட்டுப்பாடு நிலவவில்லை என்பதையும் அவர் சுட்டினார். USJ சுபாங்கில் நோன்பு பெருநாளை ஒட்டி பொருள்களின் விலையை கண்காணிக்கும் சிங்கா மடானி திட்டத்தை தொடக்கி வைத்த பின் பிரதமர் ஊடகத்தாரிடம் பேசினார். மக்களுக்கு பொருள்களை நியாயமான முறையில் விற்பதில் அரசுக்கு உதவும் மைடின் ஹோல்டிங்ஸ் நிர்வாகத்துக்கு நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் நன்றி தெரிவித்தார். நாட்டு மக்களின் நல்வாழ்வு தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய மதானி அரசு செயல்படுத்தும் முனைப்புகளையும் கொள்கைகளையும் எடுத்துரைக்கும் நோக்கில் சிங்கா மடானி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இணைய பாதுகாப்பு தொடர்பிலான சிக்கல்களை கையாள மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் தேசிய இணைய பாதுகாப்பு நிறுவனமும் தேசிய பாதுகாப்பு மன்றமும் கைகோர்க்கும். மக்களும் முதலீட்டாளரும் நாட்டின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தக்கவைக்க அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். அரசு பணிக்குழுக்கள், தொழில்துறையினர் இடையிலான ஒத்துழைப்பு ஒருமித்த முறையில் இருக்க வேண்டும். நாட்டின் முதன்மை கூறுகள் அச்சுறுத்தலுக்கு ஆட்படாது இருப்பதை அதன் வழி உறுதிப்படுத்த வியலும் என பிரதமர் கருத்துரைத்தார். MAHB நிறுவன இலக்கவியல் அமைப்பு ஊடுருவப்பட்டது. எனினும் அதனை உள்நாட்டு வல்லுநர்கள் திறம்பட கையாண்டு களைந்ததை அவர் மேற்கோள் காட்டினார்.
நாட்டின் முதன்மை விவகாரங்களை உள்நாட்டு வல்லுநர்கள் கையாள்வது வெளிநாட்டவரை சார்ந்து இருக்கும் தன்மையை குறைக்கும். இணைய பாதுகாப்பு விவகாரங்களை மலேசிய நிபுணர்கள் கையாள ஆயத்தமாக இருப்பதை மடானி அரசு தொடர்ந்து உறுதி செய்யும் என அவர் சூளுரைத்தார். அதேவேளை அந்த இணைய தாக்குதல் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் அவர் மக்களுக்கு நினைவுறுத்தினார். அது குறித்த ஆக அண்மைய தகவல்களை பெற அதிகாரப்படியான மூலத்தை நாடும்படியும் அவர் இதனூடே அறிவுரைத்தார். கோலாலம்பூரில் இருந்து சீனா ஷென்சனுக்கு புறப்பட்ட ஏர் ஏசியாவின் AK-128 விமானம் அவசரமாக தரை இறங்கியது தொடர்பில் மலேசிய பொது வான் போக்குவரத்து நிறுவனம் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. பூர்வாங்க தகவல்கள் பெறப்பட்ட நிலையில் முழு அறிக்கையை ஏர் ஏசியா வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். விமானம் அவசரமாக தரை இறங்கியது தொடர்பில் CAAM ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அதன் முடிவுக்காக காத்திருப்பதாக அமைச்சர் கூறினார். நேற்று கோலாலம்பூரில் இருந்து சீனாவிற்கு 171 பயணிகளுடன் புறப்பட்ட AK-128 விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரை இறங்கியது. வரும் ஜூன் மாதத்துக்குள் ரேபிட் KL ஆன் டிமாண்ட் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 320 வேன்கள் இணைக்கப்படும். 5 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் செலவை அது உட்படுத்தியுள்ளதாக ஆந்தனி லோக் தெரிவித்தார். அதிகமானோர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கில் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது ரேபிட் KL மற்றும் ரேபிட் பினாங் கீழ் 37 பகுதிகளில் 110 வேன்கள் செயல்பட்டு வரும் நிலையில் நாடு முழுவதும் 101 பகுதிகளில் இந்த போக்குவரத்து சேவை விரிவுபடுத்தப்படும். நாள் ஒன்றுக்கு 4000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சேவையை நாடுவதை ஆந்தனி லோக் சுட்டினார். அடுக்குமாடி குடியிருப்பு மக்களுக்கு போக்குவரத்து சிக்கலுக்கு தீர்வு காணும் வேளை அச்சேவையை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 36,000 எட்டும் என இலக்கிடப்பட்டுள்ளது. கை தொலைபேசி செயலி வாயிலாக 1 ரிங்கிட் சலுகை தொகையுடன் மக்கள் வேன் சேவைக்கு பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது My50 சலுகை வாயிலாகவும் இலக்கிடப்பட்ட பகுதிக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம் என ஆந்தனி லோக் கூறினார். 190 கோடி ரிங்கிட் 1600 டீசல் மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய பிரசாரணா மலேசியா நிறுவனத்துக்கு நிதி அமைச்சு வழங்கிய ஒதுக்கீடு அது 3 ஆண்டுகளில் அவை கட்டம் கட்டமாக கொள்முதல் செய்யப்படும் என 2ஆம் நிதி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். கொள்முதல் செய்யப்படவிருக்கும் பேருந்துகளில் 310 டீசல் எந்திரத்தை கொண்டவை, மற்றவை மின்சார பேருந்துகள் என அமைச்சர் கோடி காட்டினார். வரும் ஜூன் மாதத்தில் அந்த 310 பேருந்துகள் கட்டம் கட்டமாக பிரசாரணா மலேசியா நிறுவனத்துக்கு வழங்கப்படும். 250 மின்சார பேருந்துகள் ஆண்டிறுதியில் வழங்கப்படும். மேலும் 1000 பேருந்துகள் 2ஆம் கட்டத்தில் அந்த நிறுவனத்துக்கு அளிக்கப்படும். அதன் மொத்த மதிப்பு 190 கோடி ரிங்கிட் என அவர் விவரித்தார். டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் டீம் என முன்னதாக அறியப்பட்ட ரேபிட் KL ஆன் டிமாண்ட் மின்னூட்டு மூடுந்தாக செயல்படும். கில்லான் பள்ளத்தாக்கு, பினாங்கு ஆகியவற்றின் 37 பகுதிகளில் அந்த 110 உதவி பேருந்துகள் இயங்குகின்றன. மேலும் 320 மூடுந்துகளை கொள்முதல் செய்ய 5 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தலைநகரில் ரேபிட் KL ஆன் டிமாண்ட் திறந்தவெளி கட்டண முறைமை அறிமுக விழாவில் பங்கேற்ற டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து பேசிய டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா, ரான் 95 எரிபொருளுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை பெற மைகாட்டை பயன்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்றார். இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் அது மக்களவை பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். சாரா உதவியை மைகாட் வழி வழங்கும் முறைமை எந்த அளவுக்கு ஆக்ககரமாக உள்ளது என்பது குறித்தும் ஆராயப்படுகிறது. நாடு நெடுக உள்ள 3500 கடைகளில் ஏறக்குறைய 54 லட்சம் பேருக்கு அந்த உதவி அடையாள அட்டை வழி நல்கப்படுகிறது. ரான் 95க்கான உதவி தொகையையும் அதன் வழி வழங்கலாம் என அவர் கருத்துரைத்தார். அது குறித்த விரிவான ஆய்வு தேவை எனவும் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா விளக்கினார். நோன்பு பெருநாள் விடுமுறையை முன்னிட்டு நாட்டின் முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 27,70,000 வரை அதிகரிக்கலாம். மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் அந்த கணிப்பை வெளியிட்டுள்ளது.
பிளாஸ் நெடுஞ்சாலையில் 21 லட்சம் வாகனங்களும், கோலலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் 2,16,000 வாகனங்களும், மேற்கு கரை நெடுஞ்சாலையில் 1,76,000 வாகனங்களும், LPT 1 கிழக்கு கரை நெடுஞ்சாலையில் 1,56,000 வாகனங்களும், LPT 2 கிழக்கு கரை நெடுஞ்சாலையில் 70,000 வாகனங்களும் பயணிக்கலாம் எனும் கணிப்பை LLM வெளியிட்டுள்ளது. ஈகை திருநாளை முன்னிட்டு ஏப்ரல் 2 முதல் 4ஆம் தேதி வரை கல்வி அமைச்சு வழங்கியிருக்கும் கூடுதல் விடுமுறையை முன்னிட்டு இன்று தொடங்கி தலைநகரில் இருந்து நாட்டின் கிழக்கு, வடக்கு, தெற்கு மாநிலங்களை நோக்கி வாகனங்கள் பயணிக்க தொடங்கியுள்ளன. அதேவேளை கோலாலம்பூரில் வாகனங்களின் எண்ணிக்கை ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் உயரலாம். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மார்ச் 24 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை அவசர பராமரிப்பு தேவைக்காக அன்றி நெடுஞ்சாலைகளின் எல்லா வழித்தடங்களையும் திறக்க LLM பணித்துள்ளது. கல்வி அமைச்சின் கீழ் உள்ள எல்லா கல்விக் கழகங்களில் பயிலும் மாணவர்களின் சீருடையில் இனி ஜலோர்கமிலான் சின்னம் அணிவிக்கப்படும். அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கி அது நடப்புக்கு வருகிறது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் தேசபக்தியையும் பற்றையும் ஓங்குவிக்கும் வகையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சு தெரிவித்தது. அரசு பள்ளிகள், அரசாங்க உதவி பெற்ற பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கழகம் உள்ளிட்ட எல்லா அரசு கல்விக்கூடங்களையும் அந்த நடவடிக்கை உட்படுத்தியுள்ளது. 2025-2026 பள்ளித் தவணையில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் 2 தேசிய கொடி சின்னங்களை கல்வி அமைச்சு இலவசமாக வழங்கும். சீருடையில் தேசிய கொடியை எங்கு அணிய வேண்டும் என்ற வழிகாட்டியையும் அமைச்சு தயார் செய்துள்ளது. அதற்கேற்ப மாணவர்கள் அதனை அணிய வேண்டும் என KPM விளக்கியது. ஸ்ரீமீரி முகாமில் ராணுவ வீரர் முகமது முக்ரிஸ் அசேரி உயிரிழந்தது தொடர்பிலான விசாரணையை அரசு மலேசிய போலீஸ் படை மேற்கொள்ளும். அந்த துக்ககர சம்பவம் மீதான விசாரணைக்கு உதவ தமது தரப்பு முழு ஒத்துழைப்பு நல்கும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது கலீட் நோர்டின் உறுதியளித்தார். இதுபோன்ற நெறியற்ற நடவடிக்கைகளை தற்காப்பு அமைச்சு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. விசாரணை துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் அதுபோன்ற துயரம் நேராதிருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். முகமது முக்ரிஸ் மரணம் தொடர்பில் சிறுக சிறுக தகவல்களை வெளியிட அமைச்சு விரும்பவில்லை. அது குழப்பத்தையே ஏற்படுத்தும். மாறாக முழு விசாரணைக்கு பின் மக்களுக்கு தகவல் பகிரப்படும் என அவர் விவரித்தார். மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த சம்பவத்துடன் இந்த விவகாரத்தை தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். 2024 LTAT லாப ஈவு அறிவிப்பு நிகழ்ச்சிக்கு பின் டத்தோ ஸ்ரீ முகமது கலீட் ஊடகத்தாரை சந்தித்தார். இவ்வேளையில் LTAT ராணுவப்படை நிதி வாரியம் 2024ஆம் ஆண்டுக்கு 5 விழுக்காடு லாப ஈவையும் 0.25 விழுக்காடு போனஸ் பங்கையும் அறிவித்துள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் மிக அதிகமான லாப ஈவு இதுவென தற்காப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். 2023இல் 48 கோடியே 50 லட்சத்து 80,000 ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்ட வேளை 2024ஆம் ஆண்டுக்கு 51 கோடியே 42 லட்சம் ரிங்கிட் வழங்கப்படுகிறது. அதில் மலேசிய ஆயுதப்படையைச் சேர்ந்த 1,25,014 சந்தாதாரர்கள் பயனடைவர் என அவர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளாக 5 விழுக்காட்டு லாப ஈவை வழங்கப்படுவது LTAT-இன் நிதி பலத்தையும் வளத்தையும் சிறந்த அடைவு நிலையையும் எடுத்துக்காட்டுவதாக அவர் விவரித்தார். இந்த லாப ஈவு தொகை சந்தாதாரர்களின் பொருளக கணக்கில் சேர்க்கப்படும் என டத்தோ ஸ்ரீ கலீட் நோர்டின் தெரிவித்தார். இவ்வேளையில் LTAT அதன் நிதி நிலையை ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் வலுப்படுத்திக் கொண்டு வருவதாக அதன் நிர்வாக தலைவர் முகமது அஷ்ரஃப் மட்ரட்ஸி கூறினார். 2024ஆம் நிதியாண்டில் LTAT 75 கோடியே 30 லட்சம் ரிங்கிட் வருவாயை ஈட்டியது. 2023ஆம் ஆண்டை காட்டிலும் இது 2.5 விழுக்காடு அதிகம் என முகமது அஷ்ரஃப் குறிப்பிட்டார். ஈப்போ மாநகர தலைவராக டத்தோ ருமாய்சிவின் சேவை காலம் நாளை முடிவுக்கு வருகிறது. அப்பொறுப்புக்கு புதியவரை தேர்வு செய்வதற்கான பெயர் பட்டியல் பொது சேவை துறையிடம் வழங்கப்பட்டு விட்டதாக பேரா மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ சரணி முகமது தெரிவித்தார்.
பிடிடி நிர்வாக மற்றும் அரசு தந்திர அதிகாரியை ஏனைய பொறுப்புக்கு 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே அமர்த்த முடியும். நடப்பில் உள்ள ஈப்போ மாநகர் தலைவரின் சேவை காலம் 5 ஆண்டை எட்டவிருப்பதை டத்தோ ஸ்ரீ சரானி சுட்டினார். டத்தோ ருமாய்சியை அப்பொறுப்பில் நீட்டிக்கும் பரிந்துரை பொது சேவைத்துறையிடம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த பரிந்துரையை பொது சேவைத்துறை ஏற்கவில்லை. டத்தோ ருமாய்சி 2020 ஏப்ரல் 1 ஈப்போ மாநகர தலைவராக நியமிக்கப்பட்டார். ஜொஹோர் தமன் சித்தியா இண்டாவில் கடந்த ஜனவரி மாதம் ஆடவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம், அதில் தொடர்புடையதாக ஐயுறப்படும் குண்டர் கும்பலைச் சேர்ந்த 9 ஆடவர்களை போலீஸ் கைது செய்தது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தடுப்பு காவலில் இருப்பர் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். ஜொஹர் பாரு வட்டாரத்தில் இம்மாதம் 8 மற்றும் 17ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கை வாயிலாக 36 முதல் 66 வயதுக்கு உட்பட்ட அந்த 9 பேரும் கைது செய்யப்பட்டனர். மார்ச் 8ஆம் தேதி முதற்கட்ட சோதனையின் போது கொலை வழக்கில் தொடர்புடைய 64 வயது நபரை தமன் மூலைக்கீழ் போலீசார் சுற்றி வளைத்தனர். எனினும் அந்த ஆடவர் போலீஸ் படையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதால் பாதுகாப்பு கருதி போலீசாரும் துப்பாக்கி சூடு நடத்த தோட்டா பாய்ந்து நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக டத்து குமார் தெரிவித்தார். அதன்பின் ஜாலான் ஆசியாங்கில் 6 கைது செய்யப்பட்ட வேளை மார்ச் 17ஆம் தேதி ஜாலான் புக்கிட் மெல்ஜாமில் இதர 3 பிடிபட்டனர். இரு கும்பல்களுக்கு இடையிலான மோதலில் எழுந்த பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின் வகை போதைப் பொருள், 2 துப்பாக்கி, தோட்டாக்களை பறிமுதல் செய்ததாக டத்தோ குமார் சொன்னார். ப்ரோக்ராம் சப்சிடி பந்துவான் பங்காஜியான் இசாஜா சர்டரா மூடா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா ஒரு B40 இந்தியன் கம்யூனிட்டிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, செகண்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியன் ஸ்டூடெண்ட் B40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2000 எஸ் சப்சிடியாக கொடுத்தாங்க. நானும் அந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்த அந்த பந்துவானுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அது கிடச்சிது. அந்த பந்துவான் என்ன பந்துவான் பார்த்தீங்கன்னா 2000 வழி கொடுத்தாங்க. ஸோ அந்த 2000 வழி எனக்கு அந்த எவ்வளோ அது பெனிஃபிட்ஸாக அப்படி இருந்துச்சுன்னா, என்னோடய நான் படிக்கிறது PTPTN மூலியமாக தான் படிக்கிறேன். ஸோ PTPTN ஒரு 98% தான் என்னோடய காஸ்ட் ஃபீயை கவர் பண்ணிச்சு. ஸோ பேலன்ஸ் 3,000 to 4,000 என்னமோ ஒன்று கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ மித்ரா கொடுத்த அந்த 2,000 நான் அந்த காஸ்ட் ஃபீக்கு போட்டேன். ஸோ எனக்கு அந்த மித்ராவோட ஹெல்ப், அந்த பந்துவான் எனக்கு என்னோடய ஃபைனான்ஷியல் பர்டனை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீண்ட காலமாக கூறி வந்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஆயத்தமானார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது 25 விழுக்காடு வரி விதிக்கும் திட்டத்தை அவர் நேற்று அறிவித்தார். ஏப்ரல் 2ஆம் நாள் தொடங்கி அந்த வரி விதிப்பு நடப்புக்கு வருகிறது. அதன் எதிரொலியாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை கைப்பற்றியதும் புகைந்து கொண்டிருந்த உலக வர்த்தக போர் இப்போது வெடிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவில் வர்த்தகம் செய்து கொள்ளை லாபம் ஈட்டும் நாடுகளுக்கு இனி தயவு காட்டப்படாது. பல காலமாக நமது வேலை வாய்ப்புகளையும் வளங்களையும் சூறையாடும் அவர்களுக்கு எதிராக கட்டணமும் வரியும் விதிக்கப்படும் என ட்ரம்ப் சூளுரைத்தார். இந்த 25 விழுக்காடு வரி விதிப்பு அதிகம் கிடையாது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாத வாகனங்களுக்கு விதிக்கப்படும் நியாயமான வரி. அதுவே அந்த வாகனங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்டால் அவற்றுக்கு வரி கிடையாது என ட்ரம்ப் குறிப்பிட்டார். வரி குறைப்பு வாக்குறுதியை நிறைவேற்றவும் வெளிநாடுகளுக்கு விதிக்கப்படும் வரியின் மூலம் நலிவுற்றிருக்கும் அமெரிக்க தொழில்துறையை மீட்டெடுக்கவும் ட்ரம்ப் அந்த அதிரடி நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார். அடைமழையை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் பெருவெள்ளத்தில் மூழ்கிறது பொலிவியா. அதனையடுத்து அந்நாட்டு அதிபர் லூயிஸ் ஆஸ் அவசர நிலையை அறிவித்துள்ளார். பேரிடரில் இதுவரையில் 50க்கும் மேற்பட்டோர் பலியான வேளையில் லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
கனமழையால் பொலிவியாவின் 9 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று பேரிடர் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறுகள் கரை புரண்டோடியதை அடுத்து வானிலை ஆய்வுத்துறை ஆரஞ்சு மற்றும் செந்நிற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் வரையில் இந்த எச்சரிக்கை நிலை நடப்பில் இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உதவிப் பொருட்களை விநியோகிக்க ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். தென்கொரியாவில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ, அதனை கட்டுப்படுத்தும் கடும் போராட்டத்தில் அந்நாட்டு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அண்டாங்கில் இருக்கும் பௌத்த ஆலயமான பியோங்ஜோங்சாவில் புத்தர் சிலைகளையும் பெரும் மதிப்புமிக்க கலைப் பொருட்களையும் அகற்றும் முயற்சிகளில் ஆலய பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். டியூங் உன்சான் மலைப்பகுதியில் இருந்து 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கவுன்சா புத்தர் ஆலயம் காட்டுத்தீயில் முற்றாக அழிந்ததைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வட கியோங்சாங் மாநிலத்தில் இருக்கும் மிகப்பெரிய புத்தர் ஆலயத்தில் இருந்து இதுவரையில் 15 வரலாற்றுப்பூர்வ கலைப்பொருட்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தென்கொரிய பாரம்பரிய காப்பக பிரிவு அறிவித்துள்ளது. அந்த கலைப்பொருட்களில் 10 அந்நாட்டின் தேசிய பொக்கிஷங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட கலைப்பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பு கருதி கியோங்ஜூ தேசிய ஆராய்ச்சி கழகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. உலக பாரம்பரிய பகுதியாக யுனெஸ்கோ அங்கீகரித்த 7 புத்த மடாலயங்களில் இவை 2 அடங்கும். தென்கொரியா காட்டுத்தீக்கு இதுவரையில் 24 பேர் பலியான வேளை ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் அழிந்தன. இதனிடையே ஜப்பானில் 2 பிரதேசங்களில் வீசும் பலத்த காற்றின் காரணமாக காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிகிறது. 900 ஹெக்டேர் பரப்பளவிலான காடுகளில் தீ பற்றி எரியும் நிலையில் அதில் குறைந்தது 15 கட்டடங்கள் அழிந்தன. தீயணைப்பு வீரர்களும் தரைப்படையும் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் போராடி வருகின்றனர். இமபாரி, சைஜோ நகரங்களில் சுமார் 7500 பேரை வீடுகளை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒக்காயாமா, தமானோ நகரங்களிலும் இதேபோன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரையில் உயிர் பொருள் சேதம் குறித்த தகவல் இல்லை. பருவநிலை மாற்றம், பருதியின் சீற்றம் அவற்றின் எதிரொலியாக உருகுகின்றன கென்யாவின் பனிப்பாறைகள். கவினையும் தன்னகத்தை கொண்டுள்ள அந்த காட்சி பிழையான இயல்பு மாற்றம் எச்சரிக்கை மணியை ஒலிப்பதாக தெரிவித்துள்ளார் இயற்கை ஆர்வலர் சார்ல்ஸ் கிபாக்கி முச்சிரி. ஆப்பிரிக்காவின் 2ஆம் பெரிய மலையான கென்ய மலையில் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கியுள்ளன. அரும்விருந்து படைக்கும் கண்ணுக்கு அதன் அழகு. ஆயினும் பருவநிலை மாற்றத்தின் கொடும் பிடியின் நிழலில்தான் அந்த அழகு தென்படுவதாக சார்லஸ் கிபாக்கி முச்சிரி கலக்கமுறுகிறார். 50 வயதான அவர் கடந்த 25 ஆண்டுகளாக மலையேறிகளை கடல் மட்டத்தில் இருந்து 16,400 அடி மேலே உள்ள மவுண்ட் கென்யாவின் உச்சிக்கு கொண்டு செல்லும் வழிகாட்டியாக பணிபுரிகிறார். கடந்த சில ஆண்டுகளாக அவர் அந்த மாற்றம் நேர்வதை பார்ப்பதாக கூறுகிறார். கென்ய மலையை ஒரு காலத்தில் பனிப்பாறைகள் வெள்ளை போர்த்தி இருக்கும். இப்போது 2 அடுக்கு பனிப்பாறைகளை மட்டுமே அங்கு காண முடிவதைக் கண்டு கண் கலங்குகிறார் அவர். இன்னும் சில காலத்தில் பருதியின் வெம்மை பனியின் செம்மையை முழுவதுமாக விழுங்கக்கூடும் எனவும் அவர் கருத்துரைத்தார். பூமிப்பந்து வெப்பம் அதிகமாவதால் உலகின் பனிப்பாறைகள் பேரளவில் உருகும் என அறிவியலாளர்கள் கணித்துள்ளனர். ஆன்மீக கதவின் திறவுகோல் அகத்தூய்மை. அதனை அடைய வேண்டி மெலாஸ்தி எனும் தங்களை தூய்மைப்படுத்தும் சடங்குடன் கூடிய விழாவை முன்னெடுக்கின்றனர் பாலிவாழ் இந்துக்கள். நியப்பி எனும் அமைதி நாளை கடைபிடிக்கும் முன்னர் உள தூய்மையை நாடி அவர்கள் அதனை மேற்கொள்வது தொன்று தொட்ட வழமையாக விளங்குகிறது. உள தூய்மையை புலப்படுத்தும் வண்ணம் வெள்ளாடை தரித்து பாலி கடலுக்கு படையெடுக்கிறது பக்தர் கூட்டம். உலகில் படிந்த கரையை துடைக்கும் வகையிலும் அந்த விழா முன்னெடுக்கப்படுகிறது. பாடோங்கில் அந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதில் பங்கேற்கும் மக்கள் கடற்கரையில் சில சடங்குகளை செய்கின்றனர். 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடற்கரைக்கு நடந்து வந்து தங்கள் சமய வழமையை மேற்கொள்கின்றனர் அவர்கள். பாலிக்கு வருகை மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணிகளும் மெலாஸ்தி பெருவிழாவில் இணைந்து களிப்பை இரட்டிப்பாக்கின்றனர். ஒருமித்த கருத்தோடு ஒரே நிற ஆடை தரித்து அகத்தூய்மை நல்க அந்த பரம்பொருளை வேண்டி பக்தி ஆழியில் மூழ்கி திளைக்கும் பன்னூற்றுக்கணக்கான பக்தர்களை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியெனின் மிக இல்லை.
கருவுற்ற வீராங்கனைகள் விளையாட்டு பயிற்சிகளை தொடர்வது குறித்த ஒப்பந்த விதியை தேசிய விளையாட்டு மன்றம் திருத்தம் செய்தது. அதன்படி அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கும் வலுவுக்கு ஏற்ப பயிற்சிகளை தொடரலாம் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். முன்னதாக கருவுற்ற வீராங்கனைகள் விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபட முடியாது எனும் நிபந்தனை ஒப்பந்தத்தில் இருந்தது. தற்போது அந்த நிபந்தனை திருத்தம் செய்யப்பட்டு அத்தகையோர் பயிற்சிகளில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் பலதரப்பட்ட விளையாட்டு போட்டிகளுக்கு பயிற்சி முறைகள் வேறுபடுவதால் விளையாட்டாளர்களின் வலுவுக்கு ஏற்ப பயிற்சிகள் அமைய வேண்டும். அதனை ஆராய்ந்த பின்னரே கருவுற்ற வீராங்கனைகள் வசதிக்கு ஏற்ப நிபந்தனை திருத்தம் செய்யப்பட்டதை ஹனா சுட்டினார். தங்கள் துணைவியர் மகப்பேறில் இருக்கும் போது வீரர்களுக்கு 7 நாட்கள் விடுப்பு, அவசர விடுப்பு ஆகிய விதிகளும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. வீராங்கனை நலனை உறுதி செய்தல், திருமணமாகிவிட்டாலும் விளையாட்டுத் துறையில் தொடர்ந்து தடம் பதிக்கும் மகளிருக்கு உறுதுணையாக இருக்கும் முனைப்பின் வெளிப்பாடாக இது அமைந்துள்ளது. கேல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் டீம் மாசின் மழலையர் மைய திட்டத்தை தொடக்கி வைத்த பின் ஹெனா இவ்விவரங்களை வெளியிட்டார். அமைச்சர்கள், துணை அமைச்சர் உட்பட அரசாங்க நிர்வாக உறுப்பினர்கள் விளையாட்டு சங்கத்தில் பதவி வகிக்க தடை. அந்த நடைமுறை இன்னும் நடப்பில் உள்ளது. எனினும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரின் சிறப்பு விதிவிலக்கிற்கு இணங்க முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் மலேசிய பூப்பந்து சங்கத்தின் தலைவராக முன்மொழியப்பட்டார். மேலும் இவ்வாண்டு இறுதியில் அவரின் மேலவை உறுப்பினருக்கான தவணை காலம் முடிவடைவதை ஹெனாயோ கோடி காட்டினார். விளையாட்டு சங்கங்கள் நிர்வாகத்தில் அமைச்சர்கள் நீண்ட காலம் பங்களிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதால் முந்தைய அமைச்சரவை அந்த முடிவுக்கு தடை விதித்தது. சங்கத்தின் வாரிய உறுப்பினர்கள் பெரும்பான்மையோர் டத்தோஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸை BAM தலைவராக முன்மொழிந்தனர். முதன்மை வீரர்கள் இன்றி புண்டஸ்லீகா மற்றும் வெற்றியாளர் லீக் பட்டங்களை வெல்வதில் கடும் சவாலை எதிர்நோக்குகிறது பாயர்ன் மியூனிக். தங்கள் தாயகங்களுக்காக அனைத்துலக ஆட்டங்களில் களம் கண்ட தாயூட் யுப்பமெக்கானோ மற்றும் அல்ஃபான்சோ டேவிஸ் இருவரும் காயங்களுக்கு இலக்காகியுள்ளனர். கனடாவைச் சேர்ந்த 24 வயது டேவிஸ் பாயனின் மத்திய திடல் வீரர் ஆவார். அமெரிக்காவுக்கு எதிரான கான்ககேஃப் நாடுகள் லீக் கிண்ண ஆட்டத்தின் போது அவருக்கு வலது முழங்காலில் கடும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அடுத்த 6 மாதங்களுக்கு ஓய்வில் இருக்கும் டேவிஸ் நடப்பு பருவத்தை தவறவிடலாம். அதேபோல் தற்காப்பு வீரர் யுப்பமெக்கானோவும் அடுத்த சில வாரங்களுக்கு விளையாட முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். 10 கோடியே 50 லட்சம் அமெரிக்க டாலர் இவ்வாண்டில் கிளப்புகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண வெற்றியாளர் கைப்பற்ற போகும் பரிசு தொகை. முதல் முறையாக அப்போட்டியில் பங்கேற்க 32 அணிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 14 தொடங்கி ஜூலை 13 வரையில் நடைபெறவிருக்கும் அப்போட்டிக்கான மொத்த பரிசு தொகை 100 கோடி அமெரிக்க டாலர் என உலக காற்பந்து சம்மேளனம் இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது. அதில் பாதி தொகை 32 அணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். விளையாட்டு மற்றும் வணிக அளவுகோலின் அடிப்படையில் அந்த தொகை கிளப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அந்த வகையில் மான்செஸ்டர் சிட்டி, ரியால் மேட்ரிட் போன்ற பணக்கார கிளப்புகளுக்கு கூடுதல் தொகை வழங்கப்படலாம். ஞானக்குரல், கலைஞானம், சிந்தையில் நின்ற நிலை விசும்பிற் சாக்கிரமாம் சந்திர நிற்றோன்று உணர்வு. சிவன் நம் மனதின் சிறுவெளியில் சிற்றம்பலநாதனாக மறைந்திருக்கின்றார். சிந்தனையினை ஒருமுகமாக்கி தேடினால் மனதால் பெருமானை முழுமையாக உணரலாம் என மெய்யியல் நெறி புகட்டுகிறார் பெரும்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.